வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தங்களை எப்போதும் அழகாக வைத்துக் கொள்ள விரும்பும் ராசிக்காரர்கள் யார் என்பது பற்றி பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள அனைத்து ராசிக்காரர்களும் தனித்துவமான பண்புகள் மற்றும் குணத்தை கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தங்கள் தோற்றத்தை பற்றி அதிகம் கவலைப்படும் ராசிகள் எது என்பது பற்றி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாவது ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக பெண்கள், தங்கள் வெளித்தோற்றத்தில் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாம். தங்கள் சருமத்தின் நிறத்தை கண்டு வருத்தம் கொள்ளும் இந்த ரிஷபராசியினர் தங்கள் அழகை மேம்படுத்திக் கொள்ள எவ்வளவு அதிகமான பணத்தை செலவு செய்யவும் தயாராக இருக்கிறார்கள். இயற்கை தனக்கு அளித்த அழகை மேம்படுத்தி காட்டும் வகையில் ஆடம்பர ஆடைகள், அணிகலன்கள், உயர்தர கைவினை பொருட்களை இவர்கள் பயன்படுத்துவார்களாம். மற்றவர்கள் முன் தனித்து நிற்க விரும்பும் இந்த ரிஷபராசியினர், குறிப்பாக தனது மனதிற்கு பிடித்த நபர் முன் அழகாக தெரிய விரும்புவார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அதற்காக எந்த எல்லை வேண்டுமானாலும் போவதற்கு தயாராக இருப்பார்களாம். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மம் உண்மையில் ஆளுமை பண்புகளுக்கு பெயர் பெற்ற ஒரு ராசி. மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பும் இந்த ராசிக்காரர்கள் தோற்றத்திலும் மற்றவர்களை காட்டிலும் அழகாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் முன் தனித்து நிற்க வேண்டும் என விரும்புவார்கள். நிபுணர்களின் கருத்துப்படி சிம்ம ராசி கொண்டவர்கள் நாகரீகமான, அதே நேரம் கவர்ச்சிகரமான ஒரு தோற்றத்தை கடைபிடிக்க விரும்புவார்களாம். நவநாகரீகம் சார்ந்த விடயங்களில் அதீத ஈடுபாடு கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய தோற்றத்தால் மற்றவர்களை ஈர்க்கும் விஷயத்தில் கெட்டிக்காரர்கள். ஆடைகளில் மட்டுமல்லாமல் ஒப்பனை பொருட்களையும் அதிகம் பயன்படுத்தி இயற்கை தனக்கு தந்த அழகை பல மடங்கு மேம்படுத்தி காட்டவும் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்த வரிசையில் அடுத்தது கன்னிராசி. அடிப்படையில் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாம் கன்னிராசிக்காரர்கள். தங்களை சுற்றியுள்ள விடயங்கள் குறித்து அதிகம் சிந்திப்பார்கள். அதே நேரம் தனது தோற்றத்தை பற்றியும் அதிகம் சிந்திப்பார்களாம். கன்னிராசி கொண்டவர்களின் தோற்றத்தை குறித்து பார்க்கும்போது நேர்த்தியான மற்றும் ஆளுமையை பிரதிபலிக்கும் தோற்றத்தை விரும்புவார்கள். காலத்தால் அழியாத ஒரு தனித்துவமான தோற்றத்தை நாடும் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார்களாம். ஆளுமை மிக்க கன்னிராசியினர் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் இடத்திலும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையில் தங்கள் நிலையை பிரதிபலிக்கும் ஆடை அணிகலன்களில் அவர்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி கொண்டவர்கள் சாந்தமானவர்கள், ஆனால் அவசியம் வரும்போது துணிச்சலாக செயற்படுவார்கள். அழகியல் உணர்வுகள் குறித்து பேசுகையில் மற்ற ராசியினரை காட்டிலும் முதலிடத்தில் இருப்பவர்கள் இவர்களாம். ஆளுமை மிக்க தனது தோற்றத்தை பயன்படுத்தி மற்றவர்களை தங்கள் பக்கம் ஏற்கும் வித்தை கற்றவர்களாம் துலாம் ராசிக்காரர்கள். அதே நேரம் தங்கள் ஆடை வழக்கத்தில் ஒரு கண்ணியத்தை கடைபிடிப்பார்கள். மற்றவர்கள் முகம் சொலிக்காத வகையில் ஆடைகளை பயன்படுத்தும் இவர்கள் பெரும்பாலும் அதிநவீன விடயங்களை பயன்படுத்த விரும்புவார்கள். தங்கள் தேர்வுகளில் ஒரு முதன்மை நிலையை கொண்டு வர முயற்சி செய்வார்கள். மற்றவர்களை காட்டிலும் ஒரு படி முன்னிற்க வேண்டும் என்ற விடயத்திலும் இவர்கள் கவனமாக இருப்பார்கள். இந்த வரிசையில் அடுத்தது தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உண்டாக்கும் புரட்சியாளர்களாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள். மகர ராசி கொண்டவர்கள் அடிப்படையில் ஆர்வமிக்கவர்கள், புதிய விடயங்களை தேடி பயணிப்பவர்கள். அந்த வகையில் தங்களுடைய தோற்றத்திலும் புதுமையை கொண்டு வர கடுமையாக உழைப்பார்களாம். ஆடை தேர்வுகளை பொறுத்தவரையில் ஆடம்பரமான ஆடைகளை உடுத்த விரும்புகிறார்களாம். ஆடைகள் மட்டுமல்லாமல் ஆடைக்கு ஏற்ற அணிகலன்கள் என அனைத்திலும் தனது தனித்துவமானவற்றை வாங்குகின்றார்களாம் இந்த மகர ராசிக்காரர்கள். இப்படி தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தும் இந்த ராசியினரை போன்று தோற்றத்தை பற்றியே கவலைப்படாத ராசிகளாக மேஷம், மிதுனம், கடகம், விருச்சிகம், கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் தோற்றத்தை பற்றி கவலைப்படுவது கிடையாது. மாறாக தன்னம்பிக்கை அதிகம் கொண்டுள்ள ராசிகளாகவும் தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்து மற்றவர்கள் முன்பு தைரியமாக தங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல விரும்புகின்ற ராசிக்காரர்களாகவும் இந்த ஏனைய ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.